ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு 4 பசங்க. எத்தனை பசங்க? 4 பசங்க, ஒரே ஒரு மகள். அந்த அம்மா ஒரு நாள் பாஸ்டர் கிட்ட வந்து, ஒரு சர்ச்ல பாஸ்டர் கிட்ட வந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவம் இப்படி சொன்னாங்க. பாஸ்டர், நான் 4 பசங்களை பெற்றேன், ஒரே ஒரு பொண்ணு. ஆனா இந்த ஒரு பொண்ணால எங்க குடும்பத்துல நாங்க வாழவே முடியாது, தலகாட்ட முடியாத அளவுக்கு அவமானம். அவ அவ்வளவு அட்டகாசம் பண்றா, அவ்வளவு கேவலமான காரியத்தை பண்றா. நாங்க வெளியில போகவே முடியல, ஊரை விட்டே காலி பண்ணி போயிடலாமான்னு, யாரோ கூட போய் சுத்துறா, எங்கெங்கயோ போய் தங்குறா. பாஸ்டர், ரொம்ப அவமானமா இருக்குது. இந்த குடும்பத்துக்கே ஒரு கெட்ட பேரை கொடுக்குறா. நானும் எவ்வளவு ஆண்டவரே இவளை திருத்துங்கன்னு ஜெபம் பண்ணேன். கடைசியில ஆண்டவரே மண்டே உடைச்சிருந்தது கூட ஜெபம் பண்ணேன். திருந்தவே இல்லை பாஸ்டர், ஏதாவது பண்ணுங்க. இந்த பாஸ்டர் சொன்னாரா, அம்மா நான் உங்களுக்கா ஜெபம் பண்ணட்டுமா, மகளுக்கா ஜெபம் பண்ணலாம், வாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அந்த அம்மாவும் அந்த பாஸ்டர் முழங்கால் படிட்டாங்க. அந்த பாஸ்டர் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, நான் சொல்லுகிற காரியத்தை உங்க சிந்தனையில வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, அம்மா இயேசு கிறிஸ்து உங்க மகளுக்காகவும் மரித்திருக்கிறார். யாருக்காக மரிச்சிருக்கிறாரு? அவ எவ்வளவு மோசமானவளா இருக்காங்க, எவ்வளவு கேவலமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கலாம். உங்களால மன்னிக்க முடியலதான், அது உண்மைதான். ஆனா சிலுவையில தொங்கி இருக்கிற அந்த இயேசுவின் ரத்தத்தின் வழியா, இயேசுவின் பிக்கப்பட்ட அந்த சரீரத்தின் வழியா உங்க மகளை நீங்க பாருங்க. இந்த சரீரத்தின் வழியா உங்க மகளை பாருங்க. இயேசு அவளுக்காக தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். உங்களால பார்க்க முடியுதா? நம்ம கண்ண முடி சோமனி சொன்னாங்க, பார்க்க முடியுது, பார்க்க முடியுது பாஸ்டர். இந்த அழ ஆரம்பிச்சாங்க. இயேசு அந்த மகளுக்காக தான் ரத்தம் செஞ்சிருக்காரு. அந்த அம்மா தன்னுடைய ஜெபத்தை மாற்ற ஆரம்பிச்சாங்க. உங்க பிள்ளைய இனிமே நீங்க திட்டக்கூடாதுமா, நீங்க வீட்டுக்கு போங்க, திட்டக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க, அவ எப்ப வந்தாலும் இடத்துல அன்பா பேசுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் அனுப்பிட்டாரு. அடுத்த நாள் காலையில இவருடைய மகள் வேற ஒரு இடத்துல ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி அவ எந்திரிச்சு பாக்குறாங்க. தன் ரொம்ப அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில இந்த பொண்ணு இருக்கான். கண்ணை முடிச்சு பார்த்து, யோ என்னை எல்லாம் ஏமாத்திட்டாங்க, என்னை நாசமாக்கிட்டாங்க. அவ அழுகுறா. அழுது சரி வீட்டுக்கு போவோம், நம்ம அம்மா நம்மளை ஏத்துக்கிட்டா, அப்பா அம்மா ஏத்துக்கிட்டா வீட்டுல இருப்போம், இல்லைன்னா எங்காவது போய் தற்கொலை பண்ணி செத்துறான்னு சொல்லி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற நேரத்துல அவங்க அம்மா கதவை திறந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு முகத்தோட சிரிச்சுட்டு கதவை திறந்து, வாமா சாப்பிடுறியா, குளிச்சுட்டு வா சாப்பிடலான்னு சொன்னாங்க. எதுவுமே கேட்கல. எங்க போய் ராத்திரி தங்கின, என்ன பண்ண, இவ்வளவு நேரம் ஆச்சு, எதுவுமே கேட்கல. குளிச்சுட்டு வா சாப்பிடலாமா, சாப்பிட. அவளுக்கு தாங்கவே முடியல, வீட்டுக்குள்ள போகவே முடியல. நான் என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், என்னைய சாப்பிடு சாப்பிடலான்னு சொல்றாங்க, எதுவுமே கேட்கலையே. அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அம்மா நான் என்ன பண்ண தெரியுமா, எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க, பரவாயில்ல வீடு நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. நான் எவ்வளோ இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டேன், எவ்வளோ என்னை நானே கெடுத்துக்கிட்டேன்னு அழுகுறாங்க. அவங்க அம்மா அவளுக்காக ஜெபம் பண்ணி அவளை சர்ச்சு கூட்டு வராங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கையை இயேசு மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, அந்த அம்மாவுடைய சிந்தனையில் இருக்கிற பிக்சர், அந்த அம்மா அந்த பெண்ணை பார்க்கிற பிக்சர் மாறின உடனே அவங்க ஜெபம் மாற ஆரம்பிக்குது, இவங்களோட பேச்சு மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அல்லேலூயா. முதல்ல எங்க மாறணும்னா உங்க சிந்தை மாறணும். என் சிந்தை மாறணும், என் பேச்சு மாறணும், என் ஜெபம் மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. பவுல் அழகா எழுதுறார், புது சிருஷ்டியே காரியம். அப்ப புது சிருஷ்டி. இதுக்கு முன்னாடி கூட்டு புழுவா இருந்த ஒரு நாட்கள் உண்டு, அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அதுக்கு அப்புறமா புழுவாவே இல்ல, பட்டாம்பூச்சியா மாறுது. ஹல்லேலூயா. அப்ப அது கூட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த புழு என்ன நினைச்சிருக்கும்னா, எனக்கு
ரெக்க வரப்போகுது, எனக்கு ரெக்க வரப்போகுது, நான் பறக்க போறேன், நான் இதுக்கு மேல இலைய திங்க போறது இல்லை, நான் இதுக்கப்புறம் தேனை குடிக்க போறேன், நான் நிறைய பூக்கள் மேல அமர போறேன்னு உள்ள இருக்கிற புழு தன்னுடைய சிந்தனைய மாற்ற ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இவன் இப்படியேதாங்க இருப்பான், இது இப்படியேதாங்க இருக்கும், இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வர வாய்ப்பே இல்லைங்க. ஹல்லேலூயா. முதல்ல உங்க சிந்தனையில் இருக்கிற அந்த பிக்சர், அந்த படத்தை, அந்த காட்சியை நீங்க மாற்ற ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைத்தாரே கர்த்தர் அப்படின்னு சொன்னா அவர் அழைத்து அவர் தகுதிப்படுத்துவார். ஏன்னா இவனா பயன்படுத்துறாரா, ஏவி பாடுறாரா, இந்த சின்ன பையன் பாடுறாரா? ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர் அழைச்சி கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சு? அரண்மனையில 40 வருஷம், திரும்ப வனாந்திரத்துல 40 வருஷம். நானும் சின்ன பெண்ணா இருக்கும்போது எங்க அப்பா என்னை குறிச்சு நிறைய தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாரு. சொன்னாலும் அவருக்கு தெரியும் கர்த்தர் இந்த பிள்ளைய அழைச்சிருக்கிறாரு, பயன்படுத்துவாருன்னு தெரியும். தெரிஞ்சும் அவர் ஒரு நாளும் எங்களை ஸ்டேஜில் ஏற்றுறதே கிடையாது. இங்கதான் உட்காந்துருப்போம், கீழே தான் உட்காந்துருப்போம். அவர் பாட சொன்னா பாடுவோம், கையை அப்படின்னா நிறுத்திடுவோம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல கர்த்தர் உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கருத்துல அடங்கி இருக்கணும். ஒவ்வொரு சிலாசையா கர்த்தர் பயன்படுத்துறாருன்னு சொன்னா அவருக்குரிய தரிசனத்துல அந்த தரிசனத்தை கூட சேர்ந்து சுமக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களை அர்ப்பணித்து ஆயத்தமானாங்க. ஹல்லேலூயா. இங்க நம்ம சர்ச்சில் சாம்பார் சட்டியை, குழம்பு சட்டியை கழுவி கமுத்திட்டு போனோம்னா அடுத்த சனிக்கிழமை தான் சர்ச்சு ஞாபகம் வருது. சர்ச்சுக்குள்ள எந்த ஆராதனைக்கு போகலாம்? முதலாம் ஆராதனைக்கு போலாமா, 2வது ஆராதனைக்கு போலாமா? தூக்கம் வந்தா 2வது ஆராதனைக்கு போயிடலாம். முழிச்சா, ஒருவேளை முழிச்சா முதல் ஆராதனைக்கு போலாம். ஹல்லேலூயா. நம்ம தேவனையும் ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கிறோம், தேவனை தேடுகிறதையும் ஆப்ஷன்ல தான் வச்சிருக்கிறோம். நமக்கு ஒரு தரிசன பார்வை உண்டாக வேண்டும். என்ன பார்வை? தரிசன பார்வை. கர்த்தர் நமக்கு ஆலயத்தை கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த தரிசனத்துல பார்க்கணும். இன்னொரு மனுஷன் இருக்காரு, ஒரு விசுவாச ஒரு சகோதரன், ஒரு சபையில நல்ல விசுவாச குடும்பம், நல்ல செபிக்கிற ஒரு மனுஷன். அவர் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது நிறைய ஸ்வீட்ஸ், அவங்க மனைவி கிஃப்ட் எல்லாம் வாங்கி ரோடு கிராஸ் பண்ணும்போது, ஆபீஸ் முடிச்சு ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு டாக்ஸி வந்து அவரை இடிச்சு அவருடைய வயிற்றில் இருக்கிற குடல்கள் எல்லாம் சரிஞ்சு வெளியில வந்துருது. அந்த நாட்டோட ரூல்ஸ் படி அவங்க டாக்ஸி இடிச்சிச்சுன்னு சொன்னா அந்த டாக்ஸி டிரைவர், அந்த ஓட்டுநர் டிரைவர் பெரிய ஒரு பணத்தை கட்டணும், அபராதத்தை கட்டணும். அதுக்கு பயந்து அந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்றான்னு சொன்னா அந்த கீழே விழுந்த அந்த ஆக்சிடென்ட் பண்ண அந்த மனுஷன், அந்த விசுவாச சகோதரனை தூக்கி தன்னுடைய கார் பின்னாடி போட்டுட்டு, பின்னாடி சீட்ல போட்டுட்டு அந்த ஊரை, அந்த டவுனை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இறக்கி விடாம, ஏன்னா கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டே நான் செத்து போயிடுவான், தூக்கி பாடி ஏதாவது போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சகோதரர் மனசுல எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வந்தேனே, ஆண்டவரே நான் ஆராதிச்சேனே, ஆண்டவரே நான் குடும்பமா உண்மை தேடினே. ஹல்லேலூயா. அவர் மனசு எவ்வளவு பதவி இருக்கும். அவர் பின்னாடி சீட்ல என்னுடைய குடல் எல்லாம் வெளியில வந்த நிலைமையில அவர் அழுதுட்டு இருக்கிறாரு. எஸ்ஸப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே நான் பாருங்கன்னு சொல்லி அவர் அழுதுட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு போலீஸ் வந்து அந்த வண்டி, அந்த டாக்ஸி ரொம்ப நேரமா இந்த ரூட்ல சுத்திட்டு இருக்கிறாரு, நிறுத்தி உள்ள இருக்கிற மனுஷனை பாக்குறாரு. உண்மை எல்லாம் அவருக்கு தெரியுது. இந்த போலீஸ் அந்த உள்ள இருக்கிற அந்த சகோதரனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்கிற செய்தி இந்த சர்ச் பாஸ்டருக்கு வருது. இந்த பாஸ்டர் உடனே கிளம்பி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. போய் பாக்குறாரு, எல்லாம் குடல்லாம் வெளியில வந்த நிலைமையில இந்த குடல் எல்லாம் மண் ஆயிடுச்சு, அதை கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டு, நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இதை கிளீன் பண்றதே ரொம்ப கஷ்டம், திரும்ப உள்ள வச்சு தைக்கிறதும் கஷ்டம், இவர் குலைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், ஆபரேஷன் பண்றதுக்கே நாங்க யோசிக்கிறோம்னு சொல்லி இந்த பாஸ்டர் கிட்ட அந்த சகோதரர் அழுகிறாரு. என்ன பாஸ்டர், நான் என் பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டும் கிஃப்டும் என் மனைவிக்கு வாங்கிட்டு போய் இன்னைக்கு சந்தோஷமா நைட்டு சாப்பிடலான்னு போனேனே, எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு போனோமே, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு, என்னோட வயிறெல்லாம் இப்படி வந்துச்சு, நான் கொஞ்ச நேரத்துல சாக போறேன் பாஸ்டர் அழுகிறேன். இந்த பாஸ்டர் ஒண்ணுமே சொல்ல, கையை பிடிச்சி, பிரதர் நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், உங்க சிந்தனையை மாற்றுங்க. ஹல்லேலூயா. மாம்சத்துல செபிக்காம நம்ம 2 பேரும் ஆவியில செபிக்க போறோம், ஸ்பிரிட்ல செபிக்க போறோம். நீங்க சுகமா இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய ரோடு கிராஸ் பண்றாரு, அவர் ஸ்வீட் வாங்கி போறாரு, அவர் தன்னுடைய குடும்பத்துல போய் சந்தோஷமா இருக்கிறாரு, குடும்பமா ஆலயத்துக்கு வராரு, அதை
அதை நீங்க பாக்குறீங்க. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, நீங்க தான். நீங்க பாக்குற அந்த மனுஷனாய் கர்த்தர் உங்களை சபையில திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் ஆராதிக்க வைப்பார். பாக்குறீங்களா? ஜெபம் பண்ணும்போது உங்களால பார்க்க முடியுதா? ஆமா பாஸ்டர் நான் பாக்குறேன். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் பிரதர். கர்த்தர் உண்மையாவே அவருக்கு ஆபரேஷன் நடந்தது, அவர் சுகமானாரு. திரும்ப தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அவர் சாட்சியா கர்த்தர் சர்ச்சில கொண்டு வந்து பால்கனியில உட்கார்ந்து அவர் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்டர் ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அந்த பிரதர் அவர் பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் நினைப்பாரா, ஆண்டவரை இவரை கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. அவர் மூலமா உங்க நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இப்படி தரிசனத்துல நம்மளுடைய ஜெபம் தரிசனம் உள்ள ஜெபமாய் மாறணும். ஏனோ தானோட வாயில வர்றதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. தரிசனத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஏதோட ஜெபிக்கணும்? தரிசனத்தோட. ஆண்டவரே என்னை இப்படியாய் மாற்றும், என்னை இப்படியாக பயன்படுத்தும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தாருன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்து ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வீட்டுல போய் வாசிங்க. 37வது வசனம் நான் வாசிக்கிறேன். மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிலே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து ஆடுகளுக்கு எதிராக போடுவான். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு இவனுடைய பேர் ஏமாற்றுக்காரன். ஆனா பாருங்க, இவன் ஏமாற்றுக்காரனா இருந்தா ஆனா பல முறை தன் வாழ்க்கையில ஏமாந்து போனான். ஒரு தடவை ஏமாத்துனா நம்ம வாழ்க்கையில என்ன ஆகும்? பல தடவை ஏமாந்து போகும். அல்லேலூயா. பல முறை இவன் ஏமாந்து போகிறான். ஆடுக்கு அவன் பார்த்த ஒரு தரிசனத்தை அவன் செயல்படுத்துகிறான். இந்த கலப்பு நிறமுள்ள குட்டி, வரி வரியான குட்டி, இது எல்லாம் அவனுடையதாக, நல்ல பெருமா ஆடுகள் எல்லாம் அவனுடையதாக இருக்கும்படியாக ஒருவேளை அவன் ஒரு தரிசனத்தை ஒரு சொப்பனத்தை அவன் கண்டிருக்கலாம். அதுக்கு அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான் பாருங்க. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுதல். 3வது காரியம் என்னன்னு சொன்னா தரிசனத்தை நிறைவேற்றுதல். மரங்களின் கொப்புகளை வெட்டி, அப்ப வெளுள்ள ஆடுகள், கலப்பு நிறமான வரியுள்ள புள்ளி உள்ள ஆடுகளை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? 1000 ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ள ஜெபம் பண்றோம்னா, அது தரிசனத்துல பார்க்கறோம்னு சொன்னா 1000 ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதே. நம்ம ஆலயத்துல மேல நின்று பால்களில் நின்று பாடுறத, முதல் தளத்துல நின்று நம்ம ஆராதிக்கிற தரிசனத்துல பார்த்து ஜெபிக்கிறோம்னு சொன்னா அதை நிறைவேற்ற நம்ம ஆக்ஷன் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசனத்தை நிறைவேற்றலாம். என்ன பண்றான்? மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையில வெண்மை தோன்றும்படியான பட்டையை உரித்து ஆடுகளுக்கு எதிர வைக்கிறான். அதை பார்க்கும்போது ஆடுகள் என்ன பண்ணுது? அதே மாதிரியான குட்டிகளை போடுது. ஹல்லேலூயா. உங்க கண்ணு எதை பார்க்குது? அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் பார்க்கறீங்க, யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கறீங்க. அது உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. என்ன ஆகிட்டு இருக்கு? எப்படி சாம்பார், ரசம், தயிர், மோர், சிக்கனு எல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்கோ, அது மாதிரி நீங்க பார்க்கறது என்ன ஆகிட்டு இருக்கு? என்ன ஆகிட்டு இருக்கு? உங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. நீங்க கேட்கிற விஷயம் உங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. விசுவாச வார்த்தை கேட்கறீங்கன்னா, துதி சத்தத்தை கேட்கறீங்கன்னா, இந்த வசனத்தை ஏன் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இது தேனான வார்த்தை, தேனிலும் தெளிதேனிலும் விரும்பப்படத்தக்க வார்த்தை. அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு இந்த முத்துக்களை, இந்த வசனத்தை நம்ம வாசிக்க 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 உங்க முகம், உங்க வாழ்க்கை, உங்க இருதயம், உங்க பேச்சு எப்படியா மாறும்? எப்படிங்க இப்படி பேசுறாங்க? அல்லேலூயா. இங்க ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி வர சாம்பார் சர்ச்சில் இங்க அவ்வளோ நாளெல்லாம் யூத்ல எல்லாம் அவ்வளோ ஆக்டிவாலாம் இல்லை. ஆனால் நேற்று இங்க வாலிபத்துல நாங்கள் உட்காந்து பாடிட்டு இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் டயர்டாகும். எல்லாருமே கொஞ்சம் டயர்டாகிறாங்க. பட் அவன் இந்த சர்ச்சில் வளராத ஒரு பையன், கொஞ்ச நாள் அவன் கடவுளே இல்லைன்னு ஏத்திஸ்டா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பையன். பாருங்க, அவங்க அப்பா ஒரு வேலை, நான் இப்படிதான் யோசிக்கிறேன், ஒரு வேலை அவங்க அப்பா சில காரியத்தை நினைச்சு அவன் தலையில கை வச்சு ஜோம் பண்ணிருப்பாரு. அதனால இவனை இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை மாற்றினா அவங்க அப்பா ஜெபிச்சிருப்பாரு. இவன் இப்படியெல்லாம் அவங்களை பாடணும்னு அவங்க அப்பா ஜெபிச்சிருப்பாரு. ஒரு தரிசனம் உள்ள ஜெபம் யாரு மாற்றுது? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுது. இன்னைக்கு அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா கூட இல்லை, கர்த்தரே அவனுக்கு தாயும் தகப்பனுமா இருந்து அவருடைய இருதயத்தை அவர் பக்கமாய் திருப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா,
ஒரு தரிசனம் உள்ள ஜெபம். ஏன்னா அவ வரவே மாட்டேங்கிறாங்க சர்ச்சுக்கு. என் மனைவியோடு நான் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறதை நான் தரிசனத்துல பார்த்து 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 ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. குடும்பமா நான் வருவேன், குடும்பமா நான் சாட்சி சொல்லுவேன். அதை பார்த்து 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 பேச ஆரம்பிங்க, அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஒருவருடைய கண் சுத்தமா இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் சுத்தமா இருக்கும். அப்போ உங்க கண்ணை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி உங்க கண்ணை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 9:12 தரிசனத்தை நம்பணும். கர்த்தர் காமிக்கிற ஆமாங்க என்னமோ காமிச்சாருங்க, என்னன்னே புரியலங்க, மறந்துச்சு, என்னமோ வந்துச்சு மறந்துருச்சு. அல்லேலூயா. அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும் தான் பார்வை அடையும்படி அவன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். இப்ப 3 நாளா கண்ணு தெரியாத ஒரு குருடனா இருக்கிறது யாருன்னு சொன்னா யாரு? பவுல். கண்ணு தெரியாம பார்வை இல்லாம இருக்கான், புசியாதவன் குடியாதவனுமாய் அவன் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான் 3 நாள், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான் 3 நாள். வசனம் அப்படிதான் சொல்லுது. நம்ம எத்தனை நேரம் ஜெபம் பண்றோம்? தரிசனம் உள்ள ஒரு ஜெபம் பாருங்க. அதான் இந்த சவுலுடைய முதல் ஜெபம். 3 நாள் ஜெபம் பண்றான். ஃபர்ஸ்ட் ஜெபமே 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம. நமக்கு வைராகியம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? சண்டை போடுறதுல இருக்குது, குறை சொல்றதுல இருக்குது, கோச்சுக்கிறதுல இருக்குது. போங்க சர்ச்சுக்கு வர மாட்டேன், போங்க செய்ய மாட்டேன், அவங்க மாறவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தை சுமந்து வாழ ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இந்த பவுல் ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அனனியா என்னும் ஒரு மனுஷன் உள்ள வரது. கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாம ஜெபம் பண்றான். ஆனா தரிசனத்துல பார்க்கறான் என்னன்னா அனனியாங்கிற ஒரு மனுஷன் வருகிறதாகவும் தனக்கா ஜெபிக்கிறத தரிசனத்துல பார்க்கறான். உள்ள அதே மாதிரி ஒரு மனிதன் வருகிற சத்தம் கேக்குது. அவன் சொல்றான், நீங்க அனனியா தானே? ஹல்லேலூயா. அப்ப அது உள்ள வந்த உடனே அனனியா தானே நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் காண்பித்ததை அவன் நம்பினான். இதை அவர் செய்வார். ஒரு மனுஷன் வருவாரு, ஒரு ஊழியக்காரன் வருவாரு, அவர் என் தலையில கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுவாரு, என் வாழ்க்கை மாறும், என் ஊழியம் மாறும், என் பேச்சு மாறும் அவன் நம்பினான். இன்னைக்கு நம்ம தலையில எத்தனை தடவை கை வச்சு ஜெபம் பண்ணாலும் பாருங்க, அதுக்கு மேல பவுலுக்கு யாராவது ஜெபம் பண்ணலாம்னு வாசிச்சு பாருங்க. ஒன் பிரேயர், ஒன்லி ஒன் பிரேயர். அடுத்த பிரேயர் அவனுக்கு இல்ல. அந்த ஒரு ஜெபத்துக்கு அப்புறம் ஊழியக்காரன் மாறிட்டான். இன்னைக்கு வார வாரம் தலையை கொண்டு கொடுக்குறோம், அடுத்த வாரம் வரும்போது முட்டி வழியாக வரும். ஹல்லேலூயா. யாரு ஜெபத்துல குறை இருக்கு? எந்த பாஸ்டர் கிட்ட வல்லமை இருக்குது? கால் வலிக்கு ஒரு பாஸ்டர், பேய் பிடிச்சா ஒரு பாஸ்டர். சில பேர் எனக்கு தெரியும், பேய் பிடிச்சி பேயை பார்த்து பயந்துட்டே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கால் வலி கை வலினா பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க. டாக்டர் மாதிரி பல் டாக்டர், கண் டாக்டர், முட்டி டாக்டர், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட். ஒரே ஒரு தடவை தான் இந்த பவுல் மேல அனனியா ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணின உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த தரிசனத்தை அவன் சுமந்து அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்து பர்னபாவோடு கூட இருந்து அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவன் புறப்பட ஆரம்பிச்சான். அவன் அங்கேயே இந்த பாஸ்டர் நான் உங்களோடய வரேன், பாஸ்டர் அனனியா உங்களோடய வரேன்னு அவன் போல. ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல பவுல் எழுதின நிருபங்கள் பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆபமும் நாமும் படிச்சீங்க? படிக்க மாட்டேங்க. நான் படிச்சதான் வாழ்க்கை மாறிடுவேன், படிச்சுட்டா கடன் வாங்க விட மாட்டேன். ஹல்லேலூயா. தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்போஸ்தலர் 11:5 யோப்பா பட்டணத்துல பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது பேதுரு எதை பார்க்கிறார்? ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த தரிசனத்துல 11 3 மனிதர்கள் வராங்க பாருங்க. அந்த தரிசனம் என்ன தரிசனம்னா ஒரே தரிசனம். ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்குகிறதாகவும் அதுல பலவிதமான மிருகங்கள் இருக்கிறதாகவும் ஒரு சத்தம் கேட்குது பேதுருவுக்கு, நீ எழுந்து அடித்து புசின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. இந்த ஒரே தரிசனத்தை 3 முறை தேவன் பேதுருவுக்கு
காரியத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 மனிதர்கள் உள்ள வராங்க. இப்ப பேதுருக்கு ரொம்ப தெளிவா தெரியுது என்ன இது ஆவியானவருடைய நடத்துதல். 11-12 வருஷம் வாசிக்கிறேன். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். போ, அவ்வளவுதான். அதனால அவங்க யாருமே தெரியாது. நான் என்ன பண்ணுவாங்க, போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், எங்க தங்குவேன், எந்த கேள்வியுமே இல்லை. ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போன்னு சொல்லிட்டு போயிடணும். செய்யினா செஞ்சிடணும். இன்னைக்கு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி, ஆண்டவர் கூட பேசியிருக்கிறாரு, செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் அதை செய்யலன்னு சொல்றவங்க கை தூக்குவாங்க. யாருக்குமே ஆண்டவர் பேசலையா? ஆண்டவர் நிறைய முறை இதை செய்ய சொல்லியிருக்கிறாரு. ஆனா செய்ய சொன்ன காரியங்களை நான் செய்யாம போயிருக்கிறேன். உண்மையா நான் என்ன பண்ண முடியும்? கை தூக்குவாங்க. நிறைய பேர் இருப்பீங்க, நல்லா தெரியும். ஏன்னா ஒருவேளை நம்ம கீழ்படிச்சிருந்தோம்னா கர்த்தர் பவுலை பயன்படுத்தின மாதிரி, அவன் வெறி உள்ளவன், அவன் கொலை வெறி உள்ளவன், அவனை பயன்படுத்தின இயேசு உங்களை இன்னும் அதிகமா பயன்படுத்திப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனை என்னன்னு சொன்னா, பேதுரு அசுத்தமானவன் தான். பேதுருவோட போட்ல இயேசு ஏறன்னு போகும்போது பேதுரு சொல்றாங்க, என்ன வராதீங்க, நீங்க என் போட்ல வரக்கு நான் தகுதி இல்லை, என்னை விட்டு போயிடுங்க. இவ்வளவு மீன்கள் கிடைக்குது, நீங்க இவ்வளவு ஆசீர்வதிக்கிறீங்க, இதுக்கு நான் தகுதி இல்லை, நீங்க என்ன எங்க என்னை விட்டு போயிடுங்க. ஒரு வாரத்துல வந்து ஒரு பிரதர் அழுது சாட்சி சொல்லி, நான் 2 டிஜிட்ல சேல் ஆகணும்னு கேட்டேன். ஆண்டு எனக்கு 3 டிஜிட்ல சேல் பண்ணி கொடுத்தாரு. நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். ஒண்ணு கேளுங்க, எனக்கு ஒரு விஷயம் கொடுங்க, ஒரு தரிசனத்தை கொடுங்க, நான் அதை செஞ்சு முடிக்கிறேன். சின்ன பையனா இருக்கும்போது சண்டே கிளாஸ்ல நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஆண்டவர் பேசினார்னா சொல்லும், அடியே கேட்கிறேன்னு சொல்லணும். அப்ப ஆண்டவர் நம்மளோட என்ன பண்ணுவாரு? பேசுவார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம அதை செய்யணுமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரை காண்பீங்க, நான் கேட்கிறேன், நான் கேட்க தயாரா இருக்கேன். அது என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, யாரு முன்னாடி நிற்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தைரியமா நிற்ப ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் யாரை நம்பி கொடுக்குறாருன்னா, வரங்களை யார் பயப்படாமல் இருக்கிறாங்களோ ஸ்தானங்கள் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார். தன்னுடைய தலையை துண்டிக்கப்படுகிற நேரம் வரைக்கும் கூட யோவான் உண்மையதான் பேசுறேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா வந்து பெரிய ராஜா, அவருக்கு கீழே நிறைய ராஜாக்கள். அவருடைய தேசம் ரொம்ப பெரிய தேசம். இப்படி இருக்கும்போது ரொம்ப வயசாயிடுச்சு, மனைவி இல்லை, தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த செடிகள் எல்லாம் வளர்த்துறது, மரம் வளர்த்துறது, தோட்டம் உருவாக்குறது, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பூக்களோடு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய வயசான காலத்துல அவர் இந்த ராஜா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப ஊருக்குள்ள மக்கள் எல்லாம், நாட்டுல இருக்க மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இவர் இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவாரு இல்ல, ஆமா வயசாயிடுச்சு, முடி நரைச்சிச்சு, கொஞ்ச நாள் என்ன ஆயிடுவாரு, செத்துருவாரு. இவருக்கு அப்புறம் யார் ராஜாவா இருப்பா, இவருக்கு தான் பிள்ளைங்களே இல்லையே, யாருப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த காரியம் ராஜாவோட காதுல வந்து விழுது. இந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவருக்குதான் தோட்டம் வளர்த்துறது இல்ல, செடி வளர்த்துறது, மரம் வளர்த்துறது ரொம்ப பிடிக்குமா. இவர் என்ன பண்றாரு, எல்லா மக்கள் எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாரையும் வர சொல்றாரு. யார் வேணா வரணும், பேரண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க, யார் வேணா வரணும். ஒரு சின்ன போட்டி. என்ன போட்டின்னு சொன்னா, எல்லாருக்கும் ராஜா என்ன பண்ணாரா, விதைகளை கொடுத்தாரு. ஆளாளுக்கு விதைகளை கொடுத்தாரு. இந்த விதையை போய் என்ன பண்ணணும், வளர்த்தி இந்த செடியாக, பாவக்காயா இருக்கலாம், சுண்டைக்காயா இருக்கலாம், செடியா இருக்கலாம், மரமா இருக்கலாம், அதை நல்லா வளர்த்தி கொண்டு வரணும். யாரோடது சூப்பரா வளர்ந்துருக்குதோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, அவங்கதான் அடுத்த ராஜா, என்னோட அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டாரு. விடுவாங்களா எல்லாரும்? அடுத்த நாள் காலையில பார்த்தா அரண்மனை வாசல்ல சரியான ஜனங்க, வேதா தானே போட்டு தண்ணி ஊத்துனா வந்துருந்து, சூப்பரா வளர்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிக்கிறாங்க.
எல்லாருக்கும் விதை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விதை கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் விதையை வாங்கிட்டு போய் எல்லாம் வளர்த்திட்டு இருக்காங்க. எல்லாரோடதும் வளருது. ஒரே ஒரு பையன் இருக்கான். இந்த பையனோடது மட்டும் வளரவே இல்லை. இந்த பையனுக்கு ஒரே சோகம். எப்படி மாதிரி ஒரு பையன் வச்சிருக்கான், 13-14 வயசு பையன். பையனுக்கு ஒரே சங்கடம். அவங்க அப்பாட்ட போய் கேட்கிறான், டே வெங்காய தோல் எல்லாம் போடுறா, முட்டை போடுறா, உரம் போடுறா, தண்ணியை ஊற்றுறா, கொஞ்சம் வெயிலா இப்படி எல்லாம் அவங்க அப்பா சொல்ற எல்லாமே செஞ்சு பார்த்துட்டான். அவங்க முன்னாடி நல்லா தோட்டம் வச்சிருக்கிறாங்க, கார்டன் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்ணி பார்த்துட்டான். ஆனா என்ன ஆகல, அதுல 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் டைம் முடிஞ்சிச்சு. இப்ப ராஜா சொல்றாரு, எல்லாரும் அவங்க வளர்த்துன செடிகளை, பூச்செடிய, காய்கறி செடியை என்ன பண்ணணும், அரண்மனைக்கு கொண்டு வரணும். நான் பார்ப்பேன், எது அழகா வளர்ந்துருக்குதோ அதுக்கு என்ன உண்டு, அவங்களுக்கு பரிசு உண்டு. அவங்க தான் அடுத்த ராஜா. எல்லாம் தூக்கிட்டு வராங்க, கலரா. ஆனா இந்த பையனோட தொட்டில ஒண்ணுமே இல்லை, மண்ணு மட்டும்தான் இருக்கு. இந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா நான் என்ன பண்றேன், அரண்மனைக்கு போல, ரொம்ப அவமானமா இருக்கு, எதுவுமே வளரல, நான் போல. அவங்க அப்பா சொல்றாரு, நீ பிரயாசப்பட்டல, நீ தண்ணி ஊத்துனல, நீ உரம் போட்டல, நீ என்ன பண்ண, உன்னோட தொட்டி எடுத்துட்டு ஒன்னும் வளர்னாலும் பரவாயில்ல, நீ போய் பாரு போ அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அவங்க அப்பாவுக்கு கீழ்பிடிச்சு அவன் என்ன பண்றான், நான் தொட்டி எடுத்துட்டு போறான். ஒரு செடியும் இல்லை, முளைப்பு கூட வரல, எடுத்துட்டு போறான். போனா எல்லாம் சூப்பரா கலர் பூவா வந்துருக்கு. இவன் தான் ஒண்ணுமே இல்லை இல்லையா. ராஜா எல்லாரும் வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு சந்தோஷமா. சூப்பர், எல்லாம் இது வந்திருக்கா, அது வந்திருக்காரு. இவன் தொட்டி போனா ஒரு ஷாக்கு, ஒண்ணுமே வளரலையா, ஒண்ணுமே வளரல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ராஜாவே, ஏப்பா ஒண்ணும் வளரல. ராஜாவே, நீங்க கொடுத்த விதையை நான் போட்டேன், மண்ணில் போட்டேன், உரம் போட்டேன், தண்ணி ஊத்துனேன், எல்லாமே கரெக்டா செஞ்சேன், 3 மாசம் அதை பராமரிச்சேன். ஆனா 3 மாசம் அதை பராமரிச்சும் ஒண்ணுமே வரல. இப்ப ராஜா போயிட்டு இந்த பையனோட மாத்திரம் பார்த்துட்டு நேரா போய் அவனோட அரியணையில உட்கார்ச்சாரு. சரி, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த பையன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது, நம்ம எல்லாம் பூச்செடி எல்லாம் தூக்கிட்டு பெரிய செடி தூக்கி வந்திருக்கிறோம், அவ்வளோ நாள் வளர்த்திக்கிறோம், எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்ன ராஜா இதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவன் வெறும் காய் தொட்டி கொண்டிருக்கிறான், அவனை வந்து என்ன பண்றீங்க, ராஜா இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது ராஜா சொன்னாரா, நான் உங்களுக்கு கொடுத்த இல்லையா விதை, அதெல்லாம் ரோஸ்டட் சீட்ஸ், ஆல்ரெடி வறுத்தது, விளையறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத டூப்ளிகேட் விதைகளை தான் உங்களுக்கு என்ன பண்ணேன், கொடுத்தேன். ஆனா நீங்க அழகழகு செடிகளை கொண்டு வந்தீங்க, பூவோட செடிகளை கொண்டு வந்தீங்க. இந்த ஒரே ஒரு பையன் தான் உண்மையா அதே விதையை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு விதையில அவன் உண்மையா இருக்கிறான்னா, இந்த முழு ராஜ்யத்தை எனக்கு அப்புறம் அவன் உண்மையா என்ன பண்ணுவான், ஆட்சி செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை அந்த பையன் கையில ஒப்பு கொடுத்தாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு ஒரு தரிசனம் இருக்கணும், எனக்கு அப்புறம் இதை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கணும். அது ஒரு தரிசன பார்வை. உண்மை உள்ளவர்கள் யாரோ வந்து போறாங்க, நான் இருக்க வரைக்கும் சாப்பிடுறேன், நான் இருக்க வரைக்கும் செய்யறேன். வேலையில ஒரு விஷன் இருக்கணும். நீங்க காலேஜ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிஷன் எழுதிருப்பாங்க. அப்படின்னா என்ன, இந்த காலேஜினுடைய விஷன் என்ன, இந்த சபையினுடைய விஷன் என்ன, உங்க மேல கர்த்தர் வச்ச தரிசனம் என்ன, எதை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். சட்டியில சோறாக்கு அது சாப்பிட்டு செத்து போன்னு அனுப்பியிருக்காரா, அப்புறம் எதை செய்து முடிக்கிறதா கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரோ அந்த தரிசனத்தை உடையவர்களாய் பெற்றுக்கொண்டவர்களாய் நம்ம வாழும்போது நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. 12வது வசனம், நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். தரிசனத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். பேதுரு அப்படியே அர்ப்பணிக்கிறார். நான் போறேன், யோப்பா பட்டணத்திலிருந்து வந்தவங்க யாரு தெரியாது, நான் எங்க தங்க போறேன் தெரியாது, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு தெரியாது, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது
நாட்கள்ல நாங்க அவரையே பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்ணு அவர் மேலேயே இருக்கும். யார் மேலேயே இருக்கும்? ஆமா, அவர் மூக்கு இப்படி பண்றாரா, அப்படி இருமுறாரா, அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி அவரையே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்து பாட சொல்றாரா, ரெடியா இருக்கும். இந்த பிரசங்க நேரத்துல இடையில அவரால பாட முடியாது, என்னாலுமே பாட முடியாது. பேசிட்டே இருந்துட்டு இடையில பாடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். பேசிட்டே இருந்துட்டு அவரால் பாட முடியாது. நாங்க இங்க கீழே மைக் வச்சு ரெடியா உட்காந்துருக்கோம், நானோ அக்காவோ யாராவது. ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நான் அக்கா சொல்லி, அப்பா கஷ்டப்படுவாட்டி உள்ள போ, அப்பா கூட சரி பாடு. அப்ப அந்த டைம்ல தண்ணி குடிச்சு பாடு. அப்ப எங்க கவனம் யார் மேலேயே இருக்கும்? பாஸ்டர் மேலேயே இருக்கும். இதுக்கு பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடு சேர்ந்து இணைஞ்சு ஊழியர் செய்யறவங்க அவங்களையே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டேடி அதனாலதான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவே பார்த்துட்டு இருப்பான். அவருக்கு தண்ணி வேணுமா, அது என்ன வேணும், அது என்ன செய்யலாம், அது என்ன பசிக்குதா, அவருக்கு மைக் வருதா, கோவப்படுறாரா, மைக் அட்ஜஸ்ட் பண்ணுமா, அவரையே பார்த்துட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? அது ஜாலரா கிடையாது. அப்படி பார்த்தா மோன்ஸ் கிளாஸ் செய்ய விட்டுருக்கவங்க எல்லாமே ஜாலரா அடிக்கிறாங்களா? கிடையாது. தரிசனத்தோட இணைச்சிடுறாங்க. அந்த ஒரு மனுஷன் நல்லா இருந்தா, ஒரு மோன்ஸ் கிளாஸ் இருந்தா எத்தனை ஊழியக்காரர்களை அவர் தாங்க முடியும், எத்தனை ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உதவி ஊழியம் செய்கிறவர்கள் அந்த தரிசனத்தோடு கூட தங்களை இணைத்துக் கொள்ளுகிறாங்க. என்ன பண்றாங்க? இனி இந்த ஊழியத்துக்காக நான் என்ன செய்யணும், இனி எங்க சபை வளர நான் என்ன செய்யணும். ஹல்லேலூயா. இதை நான் எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கணும். நிறைய பேர் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்க. திடீர்னு ஒருத்தருக்கு தோல் வலிச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்து மாறுவாங்க. நேற்று நைட் எல்லாம் வாலிபர்களா கூடி ஜோம் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன், ஒரு 6-8 பேர் 7 பேர் கூடி ஆராதனை பண்ணணும். ஆராதனை சொல்ல நான் மட்டும் பாட மாட்டேன், யார் யாருக்கு என்னென்ன பாட்டு பாடணும்னு ஆண்டவர் மனசுல சொல்றாரு, எல்லாருமே ஆராதனை பண்ணணும். எல்லாருமே ஆராதனை பண்ணணும். இன்னொரு அடுத்த ஒரு காம்படிஷன் இருக்கு. என்னன்னா 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணணும். பண்ண முடியுமா? முடியாது. 15 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும். பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கைய சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது உங்களோட என்னோட வேலை. சோறு போட்ட ஆண்டவரே, நல்லா வளர்ச்சின ஆண்டவரே, நல்லா கல்யாணம் பண்ணி வச்ச ஆண்டவரே. அல்லேலூயா. யோர்தான் இருக்கிற கற்களை எடுத்துக்கொண்டு போ, 12 கற்களை அங்க நிறுத்தி வை. உன் பிள்ளைங்க பார்த்து கேட்பாங்க, என்னப்பா இது கல்லு, என்னப்பா இது பைபிள். கேட்கும்போது ஏன் ஜெபம் பண்ற, ஏன் ஜெபம் பண்ணணும், ஏசப்பா எங்க இருக்க கேட்கும்போது நீ சொல்லு, இவர் என்னை நடத்தினார், இவர் என்னை பலப்படுத்தினார், இந்த வார்த்தை என்னை சுகமாக்கிச்சு, இந்த வார்த்தை நான் சோர்ந்து போன நேரத்துல என்னை பலப்படுத்துச்சு. நீ சொல்லு. கர்த்தர் அதை பாப்பாரு. நீ சொல்லி கொடுக்கறியா இல்லையான்னு நான் பாப்பேன். அதையும் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் செக் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் பேரண்டா இருந்துட்டேங்க, நான் வளர்த்திச்சுங்க, அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சிச்சுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க, முடியல. நீங்க செய்ததை காட்டுங்க. நான் உங்களுக்கு காசு வேணா கொடுக்குறேங்க, காணிக்க 5000 கொடுக்குறீங்க, 10000 கொடுக்குறீங்க, அது வெளியில இருக்கிறவங்க செய்வான், பிசினஸ் மேன் கூட செய்வான். கர்த்தரை உங்களுக்குள்ள வச்சிருக்கிற கிறிஸ்துவனா இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்களும் நான் என்ன செய்யணும்? கிறிஸ்து நம்முடைய முன்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி ஒரு கருத்தை என்னை வைக்கிறேன். அப்ப இயேசுக்குள்ள நான் இருக்கிறேன்னா என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை யார போல இருக்கணும்? யார போல இருக்கணும்? நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அன்பு நேசரே. ஹல்லேலூயா. என்னென்ன காரியம் சொல்லுங்க பாருங்க. தரிசனம், பார்வை, அடுத்து தரிசனம் உள்ள ஜெபம், அடுத்து தரிசனத்தை நிறைவேற்றணும், அந்த ஆக்ஷன்ல கொண்டு வரணும். இல்ல 1000 ஆத்துமாக்களை கர்த்தாவே எங்க சபைக்கு தானே ஜெபம் பண்ணி சோத்திரானவரே வீட்டுல போய் நான் படுத்துட்டேனாலும் கர்த்தர் தரமாட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணி ஓகே அப்பா எல்லாம் பார்த்துப்பாரு, எல்லாம் பார்த்துப்பாரு வந்துருவாங்களா? அல்லேலூயா. சர்ச்சில் எத்தனை பேர் கிராம ஊழியர்கள் செய்றீங்க? எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியம் செய்றீங்க? சுவிசேஷ பணி செய்றீங்க? எப்படி தூக்கம் வருது?
தெரியல. எனக்கு உண்மையாகும் நம்மள என்ன சொல்லிக்கிறோம், கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம். எல்லாம் வயசான காலத்துல வாலிப பிள்ளைங்க இதெல்லாம் நேற்று எல்லாம் பெஸ்ட் கண்ட்ரோல், பாம்பு வராம பூச்சி வராம எல்லாம் சர்ச்சை கிளீன் பண்ணி அத்தனை காரியம் செய்யறாங்க. வேலையை விட்டுட்டு வந்து அத்தனை காரியம் செய்யறாங்க. அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. இங்க பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை இங்க சர்ச்சில் இன்னைக்கு வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைய 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே நோட் பண்ணி வச்சு பாருங்க. அது சும்மா விட்டுரு வராங்க. ஹல்லேலூயா. விட மாட்டாரு. என்ன சோதித்து பாருன்னு நான் சொல்லிக்கிறேன். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். தரிசன பார்வை, 2வது தரிசனம் உள்ள ஜெபம், 3வது தரிசனத்தை நிறைவேற்றணும். தரிசனத்தை நம்பணும். கர்த்தர் எனக்கு காண்பிச்சிருக்கிறார்னா அதை செய்வார்னு நம்பணும். அடுத்து தரிசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்தல்.